அமைச்சர் உட்பட எங்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை அவர்கள் தந்திருக்கின்றார்கள். கோயம்புத்தூருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், கன்னியாகுமரிக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? முதல்வர் அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு சுற்றுலாத்துறை மட்டுமல்லாமல் அனைத்து துறைகளும் முன்னேற வேண்டும், தமிழ்நாடு ஒரு முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது என்பதை உணர்த்துகின்ற வகையில் இங்கே இருக்கின்ற அமைச்சர் உட்பட எங்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை அவர்கள் தந்திருக்கின்றார்கள். அறம் பொருள் இன்பம் என்கின்ற 3 தலைப்பில் கிட்டத்தட்ட ஒரு 400க்கும் மேற்பட்ட திட்டங்கள் வருகின்ற 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் ஒரு தன்னிறைவு மட்டுமல்ல, அதற்கு மேலும் செல்ல வேண்டும். அதுவும் வெளிநாட்டில் இருந்து இன்றைக்கு இன்டர்நேஷனல் அளவில் இருக்கின்ற டூரிசம் சுற்றுலா பயணிகள் நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து செல்வதற்கு ஏதுவாக ஒரு பாதுகாப்பான மாநிலமாக இது இருக்க வேண்டும், இன்றைக்கு இருந்து கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில் பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து வகுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு சுற்றுலாத்துறை அமைச்சராக நான் இருக்கிறேன். இருந்தாலும் கூட எங்களுடைய துறையில் கிட்டத்தட்ட அவர்கள் இந்த பட்ஜெட்டில், இப்போது நடைபெற்ற பட்ஜெட்டில் மாமல்லபுரம், அதாவது எல்லாருக்கும் தெரியும் தமிழகத்தில் ஒரு ஆன்மீக ஸ்தலம், இன்றைக்கு பல்வேறு பாரம்பரிய கலைப்பாடுகளுடன் இருக்கின்ற ஒரு ஸ்தலம். அப்படிப்பட்ட மாமல்லபுரத்தை ஒரு இன்டர்நேஷனல் அளவில், சர்வதேச அளவில் அதை சுற்றுலாத்தலமாக மாற்ற வேண்டும் என்று 200 கோடி ரூபாய் ஒன்றிய அரசினுடைய உதவியுடன், இன்றைக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய உதவியுடன் அங்கே செயல்படுத்த போகிறோம். அதே போல் இன்றைக்கு நதி சுற்றுலா, இன்றைக்கு காவேரியும் வைகை தாமிரபரணி நதிகளை இணைக்கின்ற வகையில் கிட்டத்தட்ட 53 கோடி ரூபாய் நதி சுற்றுலாவிற்கு இந்த வருடம் செலவிடப் போகிறோம். அதே போல் இன்றைக்கு தமிழகத்தில் பல்வேறு வகையான கலாச்சாரங்கள், இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் ஃபுட், இப்போ கோயம்புத்தூருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், கன்னியாகுமரிக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். அது நாஞ்சில் நாட்டு ஸ்டைல். இங்கே இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கு ஏற்றவாறு அந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட், அதற்காக கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு மதிப்பிற்குரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அதே போல் இன்றைக்கு 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், மூத்த குடிமக்கள், அவர்கள் சுற்றுலா செல்வதற்கு எந்த கட்டணமும் இல்லாமல் அவர்கள் சுற்றுலா செல்வதற்கு கிட்டத்தட்ட புனித பயணமாக 20 கோடி ரூபாய் வழங்கியிருக்கின்றார்கள். அதே போல் இன்றைக்கு ஆன்மீக சுற்றுலா என்று சொல்லுகிறோம். இங்க கூட மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சொன்னார்கள், இங்க இருக்கக்கூடிய டெம்பிள்ல இன்னைக்கு திருச்சியில ஸ்ரீரங்கம் டெம்பிள் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய டெம்பிள்ல அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லக்கூடிய அளவில் பாரம்பரியமான, மிகவும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கின்ற ஸ்தலங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறது என்று குறிப்பிட்டார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஆன்மீக சுற்றுலாவை அதை மேம்படுத்துவதற்காக திருக்கடையூர், நாகூர் மற்றும் வேளாங்கண்ணியில் ஆன்மீக பயணிகளுக்கான அவங்க சென்று வருவதாக அங்கே ஸ்டே பண்ணணும். ஏன்னா சுற்றுலான்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு இன்டர்நேஷனல் அளவில் பெருசா நம்ம பண்ணாலும், இன்டர்நேஷனல்ல இருந்து இங்க வர்றாங்கன்னா அவங்க வர்றதுக்கு முழு காரணம் இங்க இப்ப உங்களை மாதிரிப்பட்ட அமைப்பு, இன்னைக்கு டிராவல் ஏஜென்ட், அதை கொண்டு வழிநடத்த கைடு, அதே மாதிரி இதை அரேஞ்ச் பண்ணக்கூடியவங்க, இவங்க தான் முக்கியமானவர்கள். இப்ப எவ்வளவுதான் ஹோட்டல் இருக்குது எல்லாம் இருந்தாலும் இதை டைரக்ட் பண்ணி இங்க தங்க வச்சு அவங்கள அடுத்த நிலைக்கு கொண்டு போனோம்னா இந்த இவங்கள மாதிரிப்பட்ட அமைப்பு தான் கொண்டு போக முடியும். அதனால இப்படிப்பட்ட ஒரு மாநாடை நடத்தி எல்லோரையும் வரவழைத்து இது மாதிரி அடுத்த நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு இதை எப்படி டெவலப் பண்ணலாம். இன்னைக்கு சோசியல் மீடியா, அதே மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் நுண்ணியல்
தொழில்நுட்பம் இதெல்லாம் பயன்படுத்தி எப்படி இதை டெவலப் பண்றதுக்காக தான் இவ்வளவு பெரிய ஒரு மாநாடு நடத்தணும். அதுக்காக தான் மதிப்பிற்குரிய மாண்பு முதல்வர் அவர்கள் ஒரு லாங் ஸ்டாண்டிங், அதாவது தொலைநோக்கு பார்வையோடு பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கின்றார். அந்த அளவில் ஆன்மீக சுற்றுலா செல்பவர்களுக்கு அவங்க தங்கி அங்கேயே ஸ்டே பண்ணுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 60 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கின்றார்கள். அதே மாதிரி இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட், இங்க இருந்து போனீங்கன்னா நீலகிரி, ஊட்டி எல்லாம் ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருக்கு கோயம்புத்தூர்ல. இதை கடந்து போனா பொள்ளாச்சி, அது மாதிரி டாப் ஸ்லிப், இப்படிப்பட்ட பெரிய மலை புறங்கள் இருக்கு. அந்த பகுதியில எல்லாம் சுற்றுலாவை டெவலப் பண்றது கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. ஆகவே இன்றைக்கு சுற்றுலாத்துறையை நவீனப்படுத்தி இது ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல இங்க தமிழ்நாட்டில் நிறைய பொட்டன்ஷியல் இருந்தாலும் இதை நல்லா டெவலப் பண்ணணும். அதனாலதான் அவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவிலே பல திட்டங்களை கொடுத்திருக்காங்க, 14 தலைப்புகளை கொடுத்திருக்காங்க. ஆகவே என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கு முழுவதுமாக ஒரு அரசு செய்தாலும் உங்களை மாதிரிப்பட்ட எல்லாரும் சேர்ந்து இணைந்து, ஏன்னா இன்னைக்கு சுற்றுலா என்பது இதுக்கு ஒன்றும் ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாது. எல்லா சமூகத்தை சார்ந்தவர்கள் வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற அந்த சகோதரத்துவத்தோடு தான் இன்றைக்கு சுற்றுலாவுக்கு வந்திருக்காங்க. ஆனா இது வெறும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஆகவே இன்றைக்கு உலக அளவில் தமிழகம் ஒருவேளை இன்றைக்கு இந்திய அளவில் 7வது இடத்தில் இருந்தாலும் கூட வரக்கூடிய காலங்களில் மதிப்பிற்குரிய தமிழக முதல்வர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற அரசு நிச்சயமாக சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும். அதே மாதிரி பிரைவேட் செக்டார் உங்களையும் உட்படுத்தி, இன்றைக்கு PPP மாடலாம் இருக்கு, இதெல்லாம் உங்களையும் உட்படுத்தி நிச்சயமாக அடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்கான உறுதியை நாங்கள் மேற்கொள்வோம். ஆகவே இந்த ஸ்கால் இன்டர்நேஷனல் காங்கிரஸ் இந்த அமைப்பு என்பது இன்னைக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆரோக்கியமான அடுத்த ஸ்டெப், நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் என்ன, இதை பத்தி ஆராய்வதற்காக ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியாகத்தான் இங்கே நடக்கிறது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.